ஆவிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். என்னடா அது அழிந்து போனாலும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு அழிந்து போற வீட்டை பத்தி என்ன பண்ணிருக்காங்க ஆரம்பிக்குது. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு. அப்ப இந்த கைவேலை அல்லாத வீடுனா என்ன வீடா இருக்கும்? ஒரு ஆவில தானே இருக்கு. ஸ்பிரிட்ல ஒரு வீடு என்ன செய்தான்? எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்களுக்கு ஸ்பிரிட்ல ஒரு வீடு என்ன செய்யுது இருக்கு. லோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நித்திய வீடு எங்க இருக்கான்? பரலோகத்துல. அப்போ பரலோகத்துல தானே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி இங்கே இருக்காது, உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து கையை தட்டுங்க. எப்படி வருதா? அப்ப நித்திய வீடு எங்கதான் இருக்கு? பரலோகத்துல தான் இருக்கு. ஆனா அங்கே இருக்காது. அந்த நித்திய வீடு இப்படியே புறப்பட ஆரம்பித்து நம்மை நோக்கி இறங்கி வருதான்.